புதிய தலைமுறையின் உங்களூர் உங்கள் குரலில் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மதுரையில் மாணவர்கள் போராட்டம். சமூக வலைதளம் மூலம் ஒன்று சேர்ந்த பல்வேறு மாவட்ட மாணவர்கள். வறட்சியால் விவசாயிகள் யாரும் உயிரிழக்கவில்லை என தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு. அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டம். வறட்சி பாதிப்பு குறித்த கணக்கெடுப்புகளை பாகுபாடின்றி மேற்கொள்ள வலியுறுத்தல். விவசாயிகள் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு வகுத்திருக்கிறது. நடைமுறைப்படுத்த மாநில அரசு தயாராக இருக்குமாறு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தகவல். கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி கூலி தொழிலாளி உயிரிழப்பு. ஊருக்குள் வரும் யானைகளை விரட்டும் பணியில் வனத்துறை. குடிநீர் கேட்டு பல்வேறு மாவட்டங்களில் பெண்கள் போராட்டம். தட்டுப்பாடின்றி தண்ணீர் வழங்க வலியுறுத்தல். ஏஐடியூசி சார்பில் வங்கிகள் முற்றுகை போராட்டம். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் மக்கள் பாதிப்பு என புகார். ஜல்லிக்கட்டு போட்டிக்கு அனுமதி வழங்க வலியுறுத்தி 2000க்கும் அதிகமான மாணவர்கள் மதுரையில் பேரணி நடத்தினர். இந்த பேரணிக்கு சமூக வலைதளங்களின் மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து சிவகங்கை, விருதுநகர், திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தினர். மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பில் இருந்து அரசு மருத்துவமனை, பனங்கல் சாலை, திருவள்ளுவர் சிலை வழியே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை இந்த பேரணி நடைபெற்றது. பேரணி முடிவில் ஜல்லிக்கட்டு போட்டி அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் மாணவர்கள் அளித்தனர். ஏறுதழுவது இது வந்து நம்ம உரிமை, இனத்தோட உரிமை. இது சும்மா வேடிக்கை கிடையாது, சும்மா ஏதோ பசங்க பொழுதுபோக்காண்டி வரல. இதை பேசும்போதே எங்களுக்கு உணர்வு வருதுண்ணே. மத்திய அரசும் மாநில அரசும் எங்களுக்கு இது ஒத்துழைப்பு கொடுத்து அவசரமாக ஒரு சட்டம் இயற்றி வரும் பொங்கல் 14ஆம் தேதி தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் அன்று நடத்த வேண்டும் என்று எங்கள் அனைத்து மாணவர்கள் சார்பாகவும் கோரிக்கை வைக்கிறேன். அதனால ஜல்லிக்கட்டு எல்லாருமே கட்டாயமா நடத்தணும். அது நடத்துற முன்னாடி நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டு எடுக்கணும். நாட்டு மாடுகளை காப்பாற்றணும். பசுமாடை வீட்டு மாடுன்றாங்க, காளை மாடை காட்டுலன்றாங்க. அது எப்படி நாங்கள் பசுமாடை வீட்டில் இருப்போம், காளை மாடை போய் காட்டில் விட்டுருமா? 7.5 கோடி தமிழர்களின் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் இதை தடையை நீக்கி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஸ்பெயின்ல தான் நடத்துறாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, மாடை ஓட விட்டு அருவாவில் வெட்டுவாங்க, கத்தியால வெட்டி விடுவாங்க. ஆனால் நாங்கள் அப்படிலாம் பண்ணல. பெத்த பிள்ளையா வளர்க்குறோம். மாடு செத்தா கூட கோயில் கட்டுறோம், புதைக்கிறோம். வீட்டுக்குள்ளே தான் அடக்கம் பண்றோம், வெளியே கொண்டு போய் கூட புதைக்கல. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோவை அரசு கலைக் கல்லூரியில் காலவரையற்ற உண்ணாவிரதம் மற்றும் உருவபொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட 30 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 30 பேர் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக காலவரையற்ற உண்ணாவிரதம் மற்றும் பீட்டா உருவபொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் மாணவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதிக்க கோரி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜல்லிக்கட்டு காளைகளுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் வறட்சியால் உயிரிழந்த விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
தமிழகத்தில் வறட்சி பாதிப்பால் விவசாயிகள் யாரும் உயிரிழக்கவில்லை என கூறி விமர்சனத்திற்குள்ளான அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனின் திருச்சி அலுவலகத்தை விவசாய சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிங்காரத்தோப்பு பகுதியில் இருந்து கருப்பு கொடியுடன் பேரணியாக வந்த விவசாய சங்கத்தினர் அவரது அலுவலகம் முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் விவசாயிகள் போராட்டத்தை கைவிடவில்லை. அதனால் விவசாயிகளை கைது செய்து காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வறட்சி குறித்த ஆய்வுப் பணிகளை பாகுபாடின்றி முறையாக மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் வறட்சி பாதித்த பகுதிகளில் அமைச்சர் குழு ஆய்வு மேற்கொண்டு வரும் நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முழுமையாக ஆய்வு மேற்கொள்ளவில்லை என அப்பகுதி விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு பாகுபாடின்றி செயல்பட வேண்டும், உயிரிழந்த விவசாய குடும்பங்களுக்கு ரூபாய் 25 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கமிட்டனர். நாகப்பட்டினத்தில் ஒரு விவசாயி இறந்தப்பவே இவங்க ஆரம்பிச்சிருக்கணும். 130 விவசாயி இறந்த பிற்பாடு அந்த ஆய்வு பண்றாங்க. ஏதோ குறிப்பிட்ட 4 இடத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்ட இடத்த மட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க. பாக்கி இடமெல்லாம் வந்து பாருங்க. விவசாயிகள் நலன் காக்கும் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு வகுத்திருப்பதாகவும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் வகையில் மாநில அரசு தயாராக இருக்க வேண்டும் எனவும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். நேற்று முன்தினம் மத்திய விவசாயத்துறையினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய ராதாமோகன் சிங் அவர்களை நான் சந்தித்த போது தமிழகத்தினுடைய வறட்சி குறித்து விவரங்கள் வந்து விட்டதா என்பதையெல்லாம் கேட்டேன். இதுவரைக்கும் வரவில்லை என்று சொன்னார்கள். தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வறட்சி விவரங்கள் அனுப்பி கொடுக்கப்படும் போது அது குறித்த உரிய நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் நிச்சயமாக எடுக்கும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் கூலி தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். சேரங்கோடு சின்னக்கோணா பகுதியைச் சேர்ந்த நாராயணசாமி தேயிலை தோட்டத்தை ஒட்டிய வனப்பகுதியில் விறகு சேகரிக்க சென்றார். அப்போது அங்கு வந்த ஒற்றை யானை தாக்கியதில் நாராயணசாமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நாராயணசாமியின் சடலத்தின் அருகேயே அந்த யானை நின்று கொண்டிருந்ததால் அவரது உடலை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டது. வனத்துறையினர் பட்டாசு வெடித்து யானையை விரட்டிய பின் உடல் மீட்கப்பட்டது. சேலத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கி கிளையை முற்றுகையிட முயன்ற 50க்கும் மேற்பட்ட ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். 500 மற்றும் 1000 ரூபாய் தாள்கள் திரும்பப் பெற்று 50 நாட்களை கடந்த போதும் சாமானியர்கள் பணத்தை பெற முடியாத சூழலில் நிலவுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். பெரும்பாலான ஏடிஎம்கள் இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை என கூறிய அவர்கள் இதுகுறித்து மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கண்டித்து திருச்சியில் வங்கியை முற்றுகையிட முயன்ற ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி வெஸ்ட்ரிப்பள்ளி அருகே இருந்து ஊர்வலமாக சென்று மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள வங்கியை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கடந்த நவம்பர் 8ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் கடும் பாதிப்புகளை சந்தித்து வருவதாகவும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை மக்களுக்கு எதிரானது எனவும் கூறி நாடு முழுவதும் ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மோடியின் நோக்கம் என்பது இந்த ஜியோ சிம் போன்ற அம்பானி போன்ற செல்போன் நிறுவனங்களுக்கு கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் என்று சொல்லக்கூடிய ரூபாய் நோட்டு அல்லாத பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதற்காக செயல்படுத்துவதற்காக முதலாளிய நோக்கமே தவிர லஞ்சத்தை ஒழிக்கின்ற நோக்கமல்ல. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட 14வது வார்டு பகுதியில் குடிநீர் விநியோகம் செய்யப்படாததை கண்டித்து பொதுமக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே சரிவர குடிநீர் வழங்கப்படவில்லை என்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை காரைத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்தனர். கடந்த 13 மாதங்களாக குடிநீர் வழங்கவில்லை என்றும் இந்த பகுதியில் உள்ள குடிநீர் குழாய் பழுதடைந்துள்ளது குறித்து மனு அளித்து இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் பெண்கள் குற்றஞ்சாட்டினர். இந்த நிலையில் அங்கு வந்த நகராட்சி ஆணையரை பெண்கள் முற்றுகையிட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி பகுதியில் குடிநீர் கேட்டு பெண்கள் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட 35 மற்றும் 36வது வார்டு பகுதியில் கடந்த 30 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என புகார் கூறி இந்த மறியலில் ஈடுபட்டனர். தாமிரபரணி குடிநீர் திட்டத்தின் மூலம் 15 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்ததாகவும் புகார் கூறினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடமாண்டிப்பட்டியில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறுவது பற்றி புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாளையத்தோட்டம் ஊராட்சிக்குட்பட்ட சாலையில் இந்த குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் வீணாகி வருகிறது. இது தொடர்பாக ஊராட்சி நிர்வாகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கருகிய மிளகாய் பயிர் குறித்து கணக்கெடுப்பு நடத்த மறுப்பதாக கூறி காய்ந்த மிளகாய் பயிருடன் வேளாண் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கமுதியை சுற்றியுள்ள கிராமங்களில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட மிளகாய் சாகுபடி கடும் வறட்சியால் கருகியது. ஆனால் பயிர் சேதம் குறித்து கணக்கெடுக்கும் அரசு குழுவினர் மிளகாய் பற்றி கணக்கெடுக்க மறுப்பதாக விவசாயிகள் புகார் கூறினர். காய்ந்த மிளகாய் பயிருக்கான இழப்பீடு வழங்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது வந்த செய்தி. சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 9ஆம் தேதி தொடங்குவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 10ஆம் வகுப்பு தேர்வு மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 10ஆம் தேதி முடிவடைகிறது. 12ஆம் வகுப்பு தேர்வுகள் மார்ச் 9ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 29ஆம் தேதி முடிவடைவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை அடுத்தடுத்த செய்திகளில் நாம் பார்க்கலாம். இனி ஏனைய செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு நடத்த தமிழக அரசு அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அலங்காநல்லூரில் தேமுதிக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஜல்லிக்கட்டு மீது தடை விதிக்க காரணமாக இருந்த பீட்ட அமைப்புக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் கேரளாவில் யானைகளையும் வட மாநிலங்களில் ஒட்டகங்களையும் வைத்து போட்டிகள் நடத்தப்படும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்திருப்பது ஏன் என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார். ஏன் பீட்டாம்பே பிடிச்சிடுறீங்க?
மீட்டமைப்பு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இருக்கா? கேரளாவில் யானையை கட்டி போரடிக்கிறாங்க. இல்லை யானை என்ன யானை அடிக்கல, யானை எத்தனை பேர் கொண்டு யானையை தலை பண்ணுங்கடா. அவன் வடக்க பூரா ஒட்டகம் ஓடிக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒட்டகத்தை தலை பண்ணுங்க பார்ப்போம். ஒட்டகத்தை நீங்க அடிக்கல, ஒட்டகத்தை நீங்க இழுத்துட்டு போல மண்டியில ஒட்டகத்தை தலை பண்ணுங்கடா. ஏண்டா ஏதோ அங்க என்னமோ காலமாட பிடிக்கிறமா இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ரெப்பிட்டா. சேலம் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனம் மோதியதில் 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகேயுள்ள மேலாண்டியூர் பகுதியில் சபரி என்ற சிறுவன் பள்ளி வாகனத்திற்காக காத்திருந்த போது கலையரசன் என்னும் சிறுவன் அருகில் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. மாணவர் சபரியோடு பள்ளி வாகனம் புறப்படும் போது அங்கு விளையாடிய கலையரசன் மீது வாகனம் மோதியது. இதில் பலத்த காயமடைந்த கலையரசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிவகாசி பட்டாசு கடையில் ஏற்பட்ட வெடிவிபத்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த 9 பேரின் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டது. விபத்து தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவுப்படி இந்த இழப்பீட்டுத் தொகையை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழங்கினார். சிவகாசி PK சாலையில் இருந்த பட்டாசு கடையில் கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி வெடிவிபத்து ஏற்பட்டது. அதில் பட்டாசு கடைக்கு அருகே ஸ்கேன் சென்டரில் பணியாற்றிய மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் உடல் பரிசோதனை செய்ய வந்தவர்கள் என 9 பேர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். மேலும் பல அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. Thank you.